இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு புனித நகரம் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு புனித நகரம் அப்படி என்று சொல்லுவார்கள். எதை சொல்லுவாங்க? வாட்டிகன். ரோமில் உள்ள வாட்டிகன். அங்கே தான் வந்துட்டு இந்த ரோமன் கேத்தலிக்கினுடைய தலைமை அங்கே தான் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ரோமன் கேத்தலிக்கில் இருக்கிற அவங்களுக்கு வந்து புனித நகரம் எது? வாட்டிகன். சரி, அந்த வாட்டிகன் நகரமும் போப்பும் பரிசுத்தவான்களா அல்லது புனிதர்களா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய நடைமுறை, அவருடைய செய்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது. நம்ம போன கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம், இஸ்ரவேல் மக்களும் இஸ்ரவேல் தேசமும் புனிதர்களான்னு பார்த்தோம். இல்லை, ஏன்னா சோதோம் குமாரா பட்டணத்தில் என்ன நடந்ததோ அதே இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் நடைபெற்று கொண்டு. அப்போ சோதோம் குமாராவையா ஆண்டவர் அழிச்சாரு? அக்கிரமம் மிகுதியானவர்களெல்லாம் அழிச்சார். இன்னைக்கு சோதோம் குமாராவில் என்ன நடந்ததோ அது இன்னைக்கு இஸ்ரவேலில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலை மீண்டும் ஒரு முறை கர்த்தர் அக்கினினால சுட்டரிப்பார். ஏன் தெரியுமா? அந்த எருசலேம் நகர தலைமையிடமாக கொண்டு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்யணும். அப்போ இந்த இப்போ இருக்கிற எருசலேம்லேயோ இனி கட்ட போகிற 3ஆம் தேவாலயத்தில் இருந்தோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஆட்சி செய்ய மாட்டார். அது அக்கினியால் சுட்டரிக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்படி இருக்க இப்போ வாட்டிகனும் போப்பும் அதை சார்ந்தவர்களும் பரிசுத்தவான்களா? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களா என்றால் ஒரு காலம் அது நடக்காது. அவர்கள் பரிசுத்தவான்களும் அல்ல, கர்த்தருக்கு பிரியமானவர்களும் அல்ல. அதில் இருந்து சில சகோதரர்கள், அதில் சாமியார்கள் அல்லது என்ன சொல்ல குருவானவர்கள் பேசுகிறாங்க, பங்கு தந்தைகள் சில பேசுகிறாங்க, வளன் அரசு ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் பேசுகிற காரியம் வேதாகமத்திலிருந்து பேசவே மாட்டார். வேதாகமத்தின் அடிப்படையிலேயே பேசவே மாட்டாங்க. அவங்க போல பேசுறதுன்னா வேதாகமத்தின் அடிப்படையில் இல்லாமல் பேசுறதுன்னா எவ்வளவோ காரியங்களை பேசலாம். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவையானது கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறார், வேதாகமத்தில் வந்து என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார், அதன் அடிப்படையில் தான் கர்த்தரை தொழுது கொள்ளணும், அந்த வழியில் நடக்கணும். அப்படிங்கிறத ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுடைய குறிக்கோள், நோக்கம். ஆனால் அங்கே அது இல்லை. இப்போ பாருங்க, கடந்த வாரத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு எப்படி இஸ்ரேல் தேசத்தில் இந்த போரணை சேர்க்கையாளர்கள் அங்கே ஒரு பெரிய மாநாடை நடத்தி கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்களோ, அதை போல தான் இந்த வாட்டிகன்லையும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர்களும் செய்திருக்கிறார்கள். லட்சியான புரட்சிக்காரர்கள். ஆனால் இதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்ப்போமானால் வாசிங்க. யாத்ராகமம் 22:19 வாசிங்க. யாத்ராகமம் 22:19. மிருகத்தோட புலருகிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும்.
மிருகத்தோட புணர்ச்சி செய்கிறவன் எவனா கொல்லப்படணும். சரி, வாசிங்க. 1 ராஜாக்கள் 14:24 வாசிங்க. 1 ராஜாக்கள் 14:24 சீக்கிரம். தேசத்திலே லட்சியான புரட்சிக்காரர்கள் இருந்தார்கள். தேசம் எந்த தேசத்துல? இஸ்ரவேல் தேசத்துல. என்ன புணர்ச்சிக்காரர்கள்னா லட்சியான புணர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக, கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு புத்திரருக்கு முன்பாக துரத்திவிடப்பட்ட ஜாதியுடைய அருவருப்புகளின்படி எல்லாம் செய்தார்கள். அவர் பாருங்க, அந்த ஏற்கனவே அந்த தேசத்துல இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த தேசத்துல 7 ஜாதிகள் குடியிருந்தார்கள். அவங்க செய்தபடியே இஸ்ரவேல் மக்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இலட்சியான உணர்ச்சி வேலைகளை செஞ்சாங்க. 1 ராஜாக்கள் 14:24 தானே? வாசிங்க, இப்போ தொடர்ந்து வாசிங்க. ரெகொபெயாம் ராஜபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீசாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவோட அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்துவிட்ட. வேணாம் நீங்க வாசிக்க வேண்டியது 14:24 மட்டும். தேசத்திலே அந்த 23 இருந்து வாசிங்க. அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரங்களையும் அவர்களுக்கு உண்டாக்கினார்கள். தேசத்திலே லட்சியான புணர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட பாருங்க, ஆண்டவர் எகிப்திலிருந்து அடிமையாக இருந்த இவங்களை கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற மக்களை விரட்டி விட்டு அவங்க செய்கையின்படிலாம் நீங்க செய்யாதீங்க, நீங்க எனக்கு பரிசுத்தமானவர்கள், என்னுடைய கட்டளையின்படி நடங்க அப்படி சொல்லி இங்கே கூட அங்கே உட்கார வச்சா இவன் என்ன செய்யறான்? அந்த தேசத்தில் என்னை குடியிருந்தான்ல அந்த 7 ஜாதி அவன் செய்யறத அப்படி இவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன் கர்த்தர் இவங்களை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஏன் சிதறடிச்சாரு, ஏன் கொன்னாரு, கொள்ளை நோய் அனுப்புனாரு? என்னன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லாத, கர்த்தரை கோபம் ஊட்டுகிற காரியங்களை செய்யும். சரிப்பா, கர்த்தர் அப்படி அந்த ஜனத்துக்கு சொந்த ஜனம், என்னுடைய பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கே இப்படி செஞ்சாருன்னா இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கிற நாங்கள் தான் கிறிஸ்துவனுடைய ஒரே பிரதிநிதி, நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் தான் புனிதர்கள் என்று சொல்லுகிற நீங்கள் வேத வசனத்தை 1% கூட கை கொள்ளாமல் சிலை வழிபாடு பண்ணுவதும், லட்சியான புணர்ச்சிக்காரனை கூப்பிட்டு மாநாடு நடத்துவதும், இன்னும் சில தகவல்கள் சொல்லுகிறது அந்த வாட்டிக்கன் நகரத்துக்குள்ளே அந்த 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 இருக்கிற அந்த வாட்டிக்கன் அந்த அரண்மனையிலே கூட இந்த சம்பவம் நடைபெறுகிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே கர்த்தர் இதை என்ன பண்ணுவார்? ஒரு நாளைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? இதையும் கர்த்தர் அக்னியினால் ஒரு நாள் சுட்டெரிப்பார் என்று வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம செய்ய வேண்டியதான் கர்த்தரை பிடித்து கொள்ளணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், அவருடைய வழியில நடக்கணும். ஒரு பெருமை பாராட்டி கொள்வார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் ஆலயமே பேதுரு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதுக்கு மேலே தான் எங்களுடைய தேவாலயமே கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்மளை போகிற கர்த்தருடைய பிள்ளைகிட்ட அவங்க ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அவருடைய வரலாறே அவங்களுக்கு தெரியாது. பேதுருவை கொண்டது யார்? பேதுருவை கொன்றது யார்? யார் கொண்டா? என்ன எங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா? பேதுருவை கொன்றது இதே ரோமர்கள். பேதுருவை சிலுவையில தலைகிழதாக அழைந்து பேதுருவை கொன்ற இதே ரோமர்கள் தான். பின்னாட்களில் பாருங்க, அப்புறம்
ரோம சாம்ராஜ்யம் அது ஒரு கிறிஸ்தவ மதமாக வருகிறது. வந்த உடனே அந்த ராயப்பர் பேதுருடைய எலும்புகளை தோண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த வாடிக்கையில் வச்சுருந்தாங்க. அப்புறம் பின்னாட்களில் 16ஆம் நூற்றாண்டில் தான் அந்த எலும்புகளை மறுபடியும் தோண்டி இந்த இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல வாடிக்கையில் உள்ள புனித தேவாலயம்னு சொல்கிறாங்கல்ல, 16ஆம் நூற்றாண்டில் தான் கொண்டு அதை கடியில் வச்சுருக்குறாங்க. இதனுடைய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது. ஆகவே கத்தோலிக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போலவோ அல்லது இப்பொழுது இருக்கிற இந்த வாட்டிகன் நகரம் செய்கிறது போலவோ ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நாம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வழியில் நடந்து அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை இந்த காரியத்துக்குள்ளே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.